ஓகே, ஓகே, ஓகே. ஸோ நம்ம இன்னைக்கான கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, பேக் அண்ட் டெவலப்மெண்ட், சர்வர் சைட் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சர்வர் சைட் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது என்னன்னா, ஸோ நம்ம இன்னைக்கு மெயினாக பார்க்க போகிற டாபிக் வந்து நோட் ஜேஎஸ். ஓகேவா? பட் அதுக்கு முன்னாடி சர்வர் சைட் டெவலப்மெண்ட்னா என்ன, சர்வர் சைட் ப்ரோக்ராமிங்னா என்ன, அதில் என்னென்ன டைப் ஆஃப் ப்ரோக்ராமிங்ஸ்லாம் இருக்கு, நம்ம ஏன் நோட் ஜேஎஸை பிக் பண்ணுறோம், அதனால என்ன அட்வான்டேஜ், அதனால என்ன மெயின் யூஸ், ஸோ இதெல்லாம் பார்க்க போகிறோம். அண்ட் தென் நோட் ஜேஎஸ் வந்து எப்படி வந்து இன்ஸ்டால் பண்ணுறது நம்மளோட சிஸ்டமில், அண்ட் அதை எப்படி ரன் பண்ணி பார்க்கறது. ஸோ இதுதான் இன்னைக்கு கிளாஸ் பண்ண ஒரு அஜெண்டா. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு சர்வர் சைட் ப்ரோக்ராமிங். ஸோ சர்வர் சைட் ப்ரோக்ராமிங்னா என்னன்னா, சர்வர் அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்பதான் சர்வர் சைட் ப்ரோக்ராமிங்னா என்ன நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். சர்வர் அப்படின்னா அது வந்து ஒரு சிஸ்டம். ஓகேவா? ஸோ அது ஒரு சிஸ்டம், அப்படி இல்லைன்னா அதை வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஒரு லேப்டாப் அந்த மாதிரி ஒரு ஒரு அசம்ஷன் வச்சுக்கோங்களேன். நம்ம சிஸ்டம், நம்மளோட லேப்டாப் எப்படி ஒரு ஓஎஸ், அதே மாதிரி ரேமு, அதுக்கப்புறம் எல்லாமே இருக்கும். அதே மாதிரி ஒரு சிஸ்டம். ஓகேவா? அந்த சிஸ்டம் என்ன பண்ணுனா, இன்னொரு சிஸ்டம் கிட்ட இருந்து, அதாவது இன்னொரு கம்ப்யூட்டர் கிட்ட இருந்து ஏதாவது ரெக்வஸ்ட் வந்துச்சுன்னா, அந்த ரெக்வஸ்ட்டை ப்ராசஸ் பண்ணி அந்த ரெக்வஸ்ட்டுக்கான ரெஸ்பான்ஸை எங்க இருந்து ரெக்வஸ்ட் வந்துச்சோ அந்த சிஸ்டம்க்கே அனுப்பிவிடும். ஓகேவா? ஸோ இதுதான் ஒரு சர்வர், ஒரு சர்வரோட வேலையும் கூட. ஓகேவா? ஸோ இந்த இந்த ப்ராசஸை பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ற ப்ரோக்ராமிங் தான் இந்த சர்வர் சைட் ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ பேசிக்கா ஒரு கிளைண்ட் இருக்காங்க, ஒரு கம்ப்யூட்டர் அப்படி வச்சுக்கலாம். அந்த கிளைண்ட் ஒரு ரெக்வஸ்ட் அனுப்புவாங்க ஒரு சர்வருக்கு. அந்த ரெக்வஸ்ட்டை ப்ராசஸ் பண்ணி அந்த ரெக்வஸ்ட்டுக்கு தேவையான ரெஸ்பான்ஸை மறுபடியும் எங்கேருந்து ரெக்வஸ்ட் வந்துச்சோ அங்கேயே ரெஸ்பான்ஸாக சென்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஒரு சர்வர் சைட், ஒரு சர்வர் அப்படின்றது. அண்ட் அந்த சர்வரை நம்ம மேக் பண்ணி அங்கே ஒரு அந்த ப்ராசஸிங், நான் சொல்கிறேன்ல, ஒரு ரெக்வஸ்ட் வருது, அதை ப்ராசஸ் பண்ணணும். அப்போ அந்த ப்ராசஸ் பண்ணணும்னா எது ப்ராசஸ் பண்ண போகுது? ஏதோ ஒரு ரெக்வஸ்ட் வருது, பட் ஆனால் ஏதாவது ஒரு ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் ஏதாவது ஒரு லாஜிக்கலி ஏதாவது ஒரு ப்ராசஸ் பண்ணணும்ல. ஸோ அப்போ அந்த ப்ராசஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ அண்ட் ஆஸ் வெல் அஸ் இந்த பேக் எண்டில் நம்ம வெறும் இந்த லாஜிக்கல் மட்டும்தான் பண்ணுவோமா? அதாவது இப்போ ரெக்வஸ்ட் வந்து ஏதோ ஒரு ரெக்வஸ்ட், அதை ஜஸ்ட் சும்மா ப்ராசஸ் பண்ணி அதுக்கான அவுட்புட் மட்டும்தான் கொடுப்போமா அப்படின்னா கிடையாது. ஸோ அதில் இன்னும் வேற என்ன அப்படின்னா, ஒரு ரெக்வஸ்ட் வருது அப்படின்னா அந்த இந்த சர்வர் வந்து டேட்டா பேஸ் கூட கனெக்ட்ல இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் சர்வரும் டேட்டா பேஸும் கனெக்ட்ல இருக்கும். ஒரு ரெக்வஸ்ட் வரும்போது அந்த ரெக்வஸ்ட் என்ன அப்படின்றத அனலைஸ் பண்ணும் இந்த பேக் எண்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், இந்த பேக் எண்ட் சர்வர். ஸோ அதை அனலைஸ் பண்ணிட்டு அந்த ரெக்வஸ்ட்டுக்கு டேட்டா பேஸ்ல இருந்து தேவை அப்படின்னா டேட்டா பேஸ் கூட கனெக்ட்ல இருக்கிறதுனால இவங்க கேட்குற ரெக்வஸ்ட்டுக்கான டேட்டா பேஸ்ல இருந்து கலெக்ட் பண்ணி அதை ரெஸ்பான்ஸா யார் கேட்டாங்களோ, அதாவது கிளைண்ட்டுக்கு சென்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ இது ஒரு அட்வான்டேஜ். டேட்டா பேஸ் கூட நம்மளால இன்ட்ராக்ட் பண்ண முடியும் சர்வர் மூலியமா. அண்ட் ஆல்சோ அந்த டேட்டாவை நம்ம ஒரு இப்போ டேட்டா பேஸ்லேருந்து டேட்டாவை வாங்கிட்டோம், அதை வாங்குறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு லாஜிக் நம்ம எழுதணும்ல, டேட்டா பேஸ் கூட கனெக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த டேட்டா தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டேட்டா பேஸ்க்கு நம்ம ரெக்வஸ்ட் கொடுக்கணும். அதாவது கிளைண்ட்டு சர்வருக்கு ரெக்வஸ்ட் கொடுப்பாங்க, சர்வர் டேட்டா பேஸ்க்கு ரெக்வஸ்ட் கொடுக்கும், எனக்கு இந்த டேட்டா தான் வேணும், என்னோட கிளைண்ட் இதுதான் இந்த இந்த இதாக கேட்டிருக்காங்க, ஸோ எனக்கு இந்த டேட்டாவை நீ கொடு அப்படின்ற மாதிரி டேட்டா பேஸ்க்கு ரெக்வஸ்ட் அனுப்பும். ஸோ அப்போ அந்த டேட்டா பேஸ் இன்ட்ராக்ஷன் சர்வர் சைட்லேருந்து நம்மளால பண்ண முடியும். ஓகேவா? அதே மாதிரி அந்த இன்ட்ராக்ஷனுக்கு தேவையான லாஜிக்கை நம்மளால எழுத முடியும் இந்த பேக் அண்ட் சர்வர் சைட் ப்ரோக்ராமிங்ல. ஓகேவா? அண்ட் ஆல்சோ இந்த இதுல வந்து நம்மளால இப்போ ஒரு ஒரு யூசர், இப்போ நீங்க நிறைய வெப்சைட் எல்லாமே வந்து லாகின் பண்ணி பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் நிறைய அப்ளிகேஷன் இருக்கு.
மோஸ்டா நிறைய அப்ளிகேஷன் லாகின் அட்லீஸ்ட் கூகுள் லாகினாவது பண்ணணும், அந்த மாதிரி தான் வச்சிருக்காங்க. ஸோ அப்போ அந்த அதுக்கு பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அத்தன்டிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த ஒரு ப்ரோக்ராமிங் அந்த ஒரு ஃபீல்டில் ஒரு லாகின் பண்றாங்க அப்படின்னா அதுக்கு என்ன மீனிங்னா அத்தன்டிகேட்டட் யூசர். லாகின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த யூசருக்கு பேர் அத்தன்டிகேட்டட் யூசர். ஸோ அந்த அத்தன்டிகேஷன் மெயின்டைன் பண்றதுக்கு இந்த பேக்அண்ட் சர்வர் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும். இதை யூஸ் பண்ணி நம்மளால அத்தன்டிகேஷனை ஹேண்டில் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதாவது ஒரு யூசர் லாகின்ல இருக்காங்களா இல்லை லாக் அவுட்ல இருக்காங்களா அப்படின்ற மாதிரி ஹேண்டில் பண்றதுக்கு நமக்கு அது ஹெல்ப் பண்ணும். நம்ம சர்வர் சைட் ப்ரோக்ராமிங்கை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ இதெல்லாம் சின்ன சின்ன அட்வான்டேஜஸ். ஸோ இன்னும் அட்வான்டேஜஸ் அப்படின்னா இதுலேயே வந்து சொல்லப்போனால் இந்த பேக்கண்ட் சர்வர் சைடில் நம்ம ஒரு எப்படி சொல்றது, இப்போ டைரக்டா ஒரு பேஜை கூட ரெண்டர் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இண்டெக்ஸ் HTML ஃபைல் ஒன்று நீங்க கிரியேட் பண்றீங்கன்னு வச்சுக்கலாம், index.html அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சர்வர் மூலியமா நம்மளால வந்து அந்த ஒரு index.html பேஜை ரெண்டர் பண்ண முடியும் நம்மளோட ப்ரௌசர்ல. ஓகேவா? ஸோ அந்த அட்வான்டேஜஸும் இருக்கு நமக்கு. அண்ட் ஆல்சோ அடுத்தது வந்து ஆத்தரைசேஷன் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. ஸோ அந்த ஆத்தரைசேஷன் அப்படின்னா என்னன்னா, ஒரு யூசர் லாகின் பண்ணிட்டாங்க. அந்த லாகின் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பேஜ்ல சில விஷயங்கள் மட்டும்தான் அந்த யூசருக்கு அவைலபிளா இருக்கணும், விசிபிளா இருக்கணும் அப்படின்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள், ஒரு பேஜுக்குள்ள நீங்க என்டர் பண்றீங்க, அதாவது என்டர் ஆகுறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். நீங்க அந்த பேஜை லோட் பண்றீங்க, லாகின் பண்ணிட்டீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு 4 ப்ராடக்ட் தான் அங்க விசிபிளா இருக்கணும் அப்படின்னு ஒரு கண்டிஷன். அப்படின்னா அந்த கண்டிஷனை ஆத்தரைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதாவது ஒரு யூசருக்கும் அந்த கண்டிஷன் டிஃபர் ஆகும். உங்களுக்கு ஒரு 4 ப்ராடக்ட் விசிபிளா இருக்கலாம், எனக்கு ஒரு 2 ப்ராடக்ட் தான் விசிபிளா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி அந்த கண்டிஷன் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இதை வந்து யூசருக்கு மாறுறதுனால இந்த ப்ராசஸ் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஆத்தரைசேஷன் சொல்லுவாங்க. ஸோ இதையும் நம்மளால இந்த சர்வர் சைட்ல ஹேண்டில் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதுலேயே இன்னும் நிறைய இருக்கு. சர்வர் சைட் கேட்சிங்லாம் இருக்கு. ஸோ கேட்சிங் பண்ண முடியும். கேட்சிங்னா டேட்டா பேஸ்ல இருக்கிற டேட்டாவை ஒரு கேட்ச் ஸ்டோரேஜ்னு ஒன்று இருக்கும், அந்த ஸ்டோரேஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, நம்ம நெக்ஸ்ட் டைம் ஒரு கிளைண்ட் கிட்ட இருந்து ஒரு ரெக்வஸ்ட் வருதுன்னா டேட்டா பேஸ் கூட கனெக்ட் பண்ணாம இந்த கேட்ச் ஸ்டோரேஜ்ல இருந்து டேட்டாவை எடுத்து கொடுக்க முடியும். ஸோ அதனால அந்த கேட்ச் வந்து இந்த சர்வரில் நம்ம மெயின்டைன் பண்ணிட்டோம்னா நம்ம டேட்டா பேஸ் கனெக்ஷனை கட் பண்ண முடியும். ஸோ அந்த அட்வான்டேஜ் கேட்ச் இருக்கு. ஸோ இந்த கேட்சையும் நம்மளால சர்வர் சைடில் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. ஸோ இப்போ நான் சொன்னதுன்னா ஒரு சாம்பிள். ஓகேவா? ஓகே. இப்போ ஃப்ரண்ட் அண்ட் வெர்சஸ் பேக் அண்ட், இது ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, ஃப்ரண்ட் அண்ட் இந்த HTML CSS JavaScript நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். பேக் அண்டுக்கு வந்து நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இருக்கு. பைத்தான், ஜாவா, PHP, அதே மாதிரி Node.js ஒன் ஆஃப் த சர்வர் சைட் ப்ரோக்ராமிங். ஸோ இந்த Node.js அப்படிங்கிறது ஜாவா ஸ்கிரிப்டை பேஸ் பண்ண ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஓகேவா? நீங்க ஜாவா ஸ்கிரிப்ட்ல எப்படி ஒரு ஃபங்க்ஷன் எழுதுனீங்களோ அதே மாதிரி தான் இங்கேயும் எழுதுவீங்க. ஓகேவா? ஸோ Node.js வந்து ஜாவா ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி தான் Node.js மேக் பண்ணாங்க. ஓகேவா? அப்போ இது ரெண்டுக்கும் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். அதை நம்ம அடுத்தது பார்க்கலாம். ஓகே ஓகே. ஸோ இப்போ அடுத்த ஒரு இது. ஸோ இப்போ நம்ம பேக் அண்ட் சர்வர் சைட் ப்ரோக்ராமிங் பார்த்தோமா. அண்ட் இதுக்கு என்ன எதுக்காக யூஸ் பண்ணணும், என்ன பர்பஸ் அப்படின்னா, நம்ம ஃப்ரண்ட் அண்ட் ஆப்வியஸா நம்மளோட ப்ரௌசர்ல நம்மளோட பேஜை ரெண்டர் பண்றதுக்காக ஃப்ரண்ட் அண்ட் இந்த ஒரு கிளைண்ட் சைடை யூஸ் பண்றோம், அதாவது HTML CSS JavaScript. அண்ட் தென் மெயின்லி அது எதுக்காக நம்ம பேஜை ரெண்டர் பண்ணணும், ஒரு யூசர் கூட இன்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் நம்மளோட ஃப்ரண்ட் அண்ட் மெயின் பர்பஸ். ஓகேவா? பேக் அண்ட் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி டேட்டா பேஸ் இன்ட்ராக்ஷன், ஒரு லாஜிக் எழுதணும் அப்படின்னா அந்த லாஜிக் எழுத முடியும், அத்தன்டிகேஷன், ஆத்தரைசேஷன். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பேக் எண்ட்ல பண்ண முடியும். ஸோ அப்போ இது ரெண்டும் எங்க ரன் ஆகும் அப்படின்னா ஃப்ரண்ட் அண்ட் ப்ரௌசர்ல ரன் ஆகும். என்ன ப்ரௌசர் வேணா இருக்கலாம், க்ரோம், சஃபாரி, ஃபயர்ஃபாக்ஸ், என்ன வேணா இருக்கலாம். ஸோ அந்த ப்ரௌசர்ல ஃப்ரண்ட் அண்ட் அந்த இது வந்து ரன் ஆகும். அண்ட் பேக் அண்ட் வந்து சர்வர்ல ரன் ஆகும், அதாவது தனியா ஒரு சிஸ்டம்ல ரன் ஆகும். ஓகே, அது ப்ரௌசர்ல ரன் ஆகாது.
அதுக்குன்னு தனி ஒரு சிஸ்டம், அந்த சிஸ்டம் அதாவது சர்வர் அப்படின்னு சொல்லுவோம், அந்த சர்வர்ல தனியா ரன் ஆயிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ அடுத்தது இந்த பேக்அண்ட் வெப் அப்ளிகேஷனோட ரோல், அதோட மெயின் அட்வான்டேஜஸ், இந்த பேக்அண்டுக்கு இருக்கிற அட்வான்டேஜஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தா, இது வந்து சர்வர் சைட் ப்ரோக்ராமிங், ப்ரௌசர்ல இருக்காது. ஸோ அப்போ ப்ரௌசர்ல இருக்காது அப்படின்னா நம்ம லாஜிக்கலா எழுதுறது, இப்போ நீங்க HTML CSSல என்ன பண்ணியிருக்கீங்களோ அது அப்படியே ப்ரௌசர்ல நம்மளால பார்க்க முடியும். கரெக்டா? நீங்க இன்ஸ்பெக்ட் பண்ணீங்கன்னா உங்க HTML கோட் என்ன இருக்கு, உங்க கிளாஸ் நேம் என்ன கண்டென்ட் வச்சிருக்கீங்க, எல்லாத்தையும் பார்க்க முடியும் ப்ரௌசர்ல. ஆனா இங்க இந்த பேக்அண்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் எல்லாமே, பேக்அண்ட் அப்ளிகேஷன் எல்லாமே சர்வர்ல இருக்கிறதுனால நம்மளால ப்ரௌசர்ல நீங்க என்ன பண்ணிருக்கீங்க பேக்அண்ட்ல, அதாவது அந்த சர்வர்ல என்ன லாஜிக் ரன் ஆயிட்டு இருக்கு, என்ன மாதிரி உங்களோட கோட் இருக்கு, அந்த மாதிரி எந்த விஷயங்களும் யாராலையும் பார்க்க முடியாது. ஸோ ப்ரௌசர்ல ஆக்சசபிளா இருக்காது. ஸோ எந்த யூசராலையும் அதை பார்க்க முடியாது. ஓகேவா? அண்ட் ஆல்சோ டேட்டா பேஸ் கூட இன்டர் கனெக்ஷன் இருக்கும், இன்ட்ராக்ஷன் இருக்கும். ஸோ நம்ம டேட்டா பேஸ்ல இருந்து டேட்டாவை எடுக்கணும், இல்லை ஒரு டேட்டாவை டேட்டா பேஸ்க்கு அனுப்பணும் அப்படின்னாலும் நம்மள ஈஸியாக பண்ண முடியும். அண்ட் இது வந்து ப்ரௌசர்ல ஆக்சசிபிளா இல்லாததுனால இதோட செக்யூரிட்டி லெவல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அண்ட் தென் இந்த இதுலேயே அத்தன்டிகேஷன், ஆத்தரைசேஷன் அதெல்லாம் நம்மளால ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்றதுனால நம்மளோட அப்ளிகேஷனை ரொம்ப செக்யூர்டா, ரொம்ப கண்ட்ரோல்டா நம்மளால வந்து மேக் பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த ஏபி ரெஸ்ட் எண்ட் பாயிண்ட்ஸை நம்மளால பேக் எண்ட்ல கிரியேட் பண்ண முடியும். நமக்கு ஏற்ற மாதிரி. ஓகேவா? ஸோ அந்த ரவுட் பார்த்து அதெல்லாம் நம்ம இன்னும் அடுத்தடுத்து பார்ப்போம். பட் அந்த ஏபிஎஸ்லாம் நம்மளால கிரியேட் பண்ண முடியும் நம்மளோட அப்ளிகேஷனுக்கு. ஓகேவா? அண்ட் ஆல்சோ இந்த பேக் எண்ட்ல நம்மளோட சிஸ்டம் ஓஎஸ் இருக்கு, ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அந்த ஓஎஸோட கான்ஃபிகரேஷன்ஸை கூட ஆக்சஸ் பண்ண முடியும். ஏன்னா சர்வர் அப்படிங்கிறது ஆல்ரெடி நம்ம பார்த்தோம்னா ஒரு சிஸ்டம். ஸோ அப்போ அந்த சிஸ்டமோட ஒரு கான்ஃபிகரேஷன்ஸ் என்ன அப்படின்றத கூட நம்மளால அக்சஸ் பண்ணி செக் பண்ணிக்க முடியும், பார்த்துக்க முடியும். ஓகேவா? அண்ட் ஆல்சோ இதுல நம்மளால இப்போ Node.js அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த ஒரு பேக் அண்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இதுல நம்ம நிறைய ஃப்ரேம் ஒர்க்ஸ் யூஸ் பண்ணலாம். இப்போ எப்படி ஃப்ரண்ட் எண்டுக்கு பூட்ஸ்ட்ராப் அப்படிங்கிறது ஒரு ஃப்ரேம் ஒர்க். ஃப்ரண்ட் எண்ட்னா HTML CSS அவ்வளவுதான். ஆனா ரெஸ்பான்சிவ் பண்றதுக்காக நம்ம பூட்ஸ்ட்ராப்பை யூஸ் பண்ணிருக்கோம். கரெக்டா? அது வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க். ஸோ அதாவது நம்மளோட அப்ளிகேஷனை ரெஸ்பான்சிவா பண்ணணும்னா நமக்கு பூட்ஸ்ட்ராப் இருந்தால் ரொம்ப ஹெல்ப் பண்ணும், நமக்கு கோட் எழுதுறது கம்மி பண்ணும், இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. ஸோ அதே மாதிரி இந்த பேக் அண்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்க்கும் நிறைய ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்கு. ஸோ நம்மளோட எஃபர்ட்டை கம்மி பண்ணும் அந்த ஃப்ரேம் ஒர்க்ஸ் எல்லாம். நிறைய லைன் ஆஃப் கோட்ஸ், நிறைய ஹேண்டில் பண்றது, அது எல்லாமே அந்த ஃப்ரேம் ஒர்க்கு ஹேண்டில் பண்ணும். ஓகேங்களா? அண்ட் இந்த மாதிரி நிறைய ஃப்ரேம் ஒர்க்ஸ்லாம் இருக்கிறதுனால நம்மளால ஈஸியா நம்மளோட அப்ளிகேஷனை ஸ்கேல் பண்ண முடியும். ஸ்கேலிங் அப்படின்னா அடுத்தடுத்த லெவலுக்கு நம்ம அப்ளிகேஷனை இம்ப்ரூவ் பண்றது. ஓகேவா? ஸோ அந்த விஷயங்களும் நம்மளால ரொம்ப ஈஸியா பண்ண முடியும். அண்ட் இதோட இந்த சிஸ்டமோட ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப டைனமிக்கா இருக்கும். டைனமிக் மீன்ஸ் இப்போ ஜஸ்ட் இமேஜின் ஒரு கிளைண்ட் கிட்ட இருந்து ஒரே ஒரு ரெக்வஸ்ட் வந்தா பரவாயில்ல. இதுவே நம்மளோட அப்ளிகேஷனை ஒரே நேரத்துல ஒரு 1,00,000 பேர் ஆக்சஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கலாம். அப்போ 1,00,000 ரெக்வஸ்ட் இந்த சர்வருக்கு வரும். கரெக்டா? அப்போ இந்த சர்வர் என்ன பண்ணும்னா அந்த 1,00,000 ரெக்வஸ்டையும் பேரலா ப்ராசஸ் பண்ணும். ஸோ பேரலி ப்ராசஸ் பண்ணும்போது அந்த எந்த ரெஸ்பான்ஸ் ஃபர்ஸ்ட் கிடைக்குதோ, இப்போ எக்ஸாம்பிள் 1,00,000 ரெக்வஸ்ட் நமக்கு வந்துருச்சு. இப்போ இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்த ரெக்வஸ்ட்டுக்கு தான் ரெஸ்பான்ஸ் போகும் அப்படிலாம் கிடையாது. இப்போ ஃபர்ஸ்ட் வந்த ரெக்வஸ்ட்டுக்கு ரெஸ்பான்ஸ் ரெடி பண்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கலாம். ஆனா ஒரு 10ஆவதா இல்லை ஒரு 100ஆவதா வந்த ரெக்வஸ்ட்டுக்கு ரொம்ப கம்மி டைம் தான் எடுக்கும் அதை ப்ராசஸ் பண்ணி ரெஸ்பான்ஸ் கொடுக்கறதுக்கு. அப்படின்னா அப்போ 100ஆவதா வந்த ரெஸ்பான்ஸை, ஏன்னா இப்போ இந்த 1,00,000 ரெக்வஸ்ட்டும் பேரலா ரன் ஆயிட்டு இருக்கும் பேக்ரவுண்ட்ல. அப்போ அதுல 100ஆவது ரெக்வஸ்ட்டுக்கு ரெஸ்பான்ஸ் கிடைச்சிடுச்சுன்னா அதை அனுப்பி விட்டுரும் கிளைண்ட்டுக்கு. ஸோ வெயிட் பண்ணாது. ஓகேவா? ஸோ அப்போ இந்த மாதிரி இந்த ஸ்ட்ரக்சர் இருக்கிறதுனால நம்மளால எவ்வளவு ரெக்வஸ்ட் வந்தாலும் பேரலி ஹேண்டில் பண்ண முடியும். ஒரு எக்ஸாம்பிளா நம்ம பார்த்தோம்னா, இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட் போறோம், அங்க வந்து நம்ம ஒரு 2-3 ஐட்டம்ஸ் ஆர்டர் பண்றோம்னு வச்சுக்கலாம். மேபி ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ட்ரிங்க் ஏதாவது,
ஒரு ஸ்டார்டர் ட்ரிங்க் மாதிரி அண்ட் தென் சம் ஃபுட் இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ ஃபுட்டு ரெடியாக கொஞ்சம் டைம் எடுக்கும். அவங்க அதெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கணும்னு வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆகும்னு வச்சுக்கலாம். பட் இந்த ட்ரிங்க்ஸ் ரெடி பண்ணா ரொம்ப டைம் இருக்காது. அந்த ஸ்டார்டர் ட்ரிங்க் ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரி தான். ஸோ அதை ரெடி பண்றதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது. ஜஸ்ட் அப்படியே எடுத்துட்டு வந்து கொடுத்துடலாம். ஸோ அப்போ இங்க இந்த ஃபுட்டு வர வரைக்கும் இந்த ட்ரிங்க்ஸ்க்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்க தேவையில்லை. ட்ரிங்க்ஸை முன்னாடியே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. நம்ம நம்ம அந்த ட்ரிங்க்ஸை சாப்பிட்டுக்கலாம். ஆனா நம்ம ஃபுட்டு வர வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டோம். கரெக்டா? அதே மாதிரி ஆனா நம்ம இங்க என்ன இந்த 2 ரெக்வஸ்ட்டும், அதாவது எனக்கு ட்ரிங்க்ஸும் வேணும், ஃபுட்டு வேணும் நம்ம ஒண்ணா தான் சொல்லியிருப்போம். ஆனா நமக்கு ஃபர்ஸ்ட் ட்ரிங்க்ஸ் வந்திருக்கும், அப்புறம் தான் ஃபுட் வந்திருக்கும். ஸோ அதே மாதிரி தான். ஏன்னா இங்க வந்து இந்த ப்ராசஸிங் டைம், இந்த ட்ரிங்க்ஸை ரெடி பண்ற ப்ராசஸிங் டைம் கம்மி. அதனால நமக்கு ஃபர்ஸ்ட் வந்துருச்சு. ஃபுட்டு ரெடி பண்றதுக்கு அந்த ப்ராசஸிங் டைம் கொஞ்சம் அதிகம் இந்த ட்ரிங்க்ஸை ரெடி பண்றதை விட. அதனால கொஞ்சம் லேட்டு. ஆனா நமக்கு கிடைச்சிடும். அதே மாதிரி தான் இங்கேயும் சர்வர்ல என்ன பண்ணுவாங்கன்னா, எத்தனை ரெக்வஸ்ட் பேரலா வந்தாலும் எது ஃபர்ஸ்ட் ரெடி ஆகுதோ அதை அனுப்பி விட்டுருவாங்க ரெஸ்பான்ஸா. ஓகேவா? ஸோ ஒரு ரெஸ்பான்ஸ் ரெடியாக அந்தந்த ரெக்வஸ்ட்டுக்கு எங்கேருந்து ரெக்வஸ்ட் வந்துச்சோ அதுக்கு அந்த ரெஸ்பான்ஸ் அனுப்பிட்டே இருப்பாங்க பேரலி. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் அந்த அந்த ஆர்கிடெக்சர் இந்த மாதிரி தான் டிசைன் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இந்த இது இருக்கிறதுனால நம்மளால எவ்வளோ ரெக்வஸ்ட் வந்தாலும் பேரலி ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும் இந்த பேக் எண்ட் சர்வர்ல. ஓகேவா? ஓகே. ஸோ அண்ட் தென் இப்போ இந்த மாதிரி இப்போ இந்த பேரலா இப்போ பேரலி நம்மளால ரெக்வஸ்ட்டை வந்து ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி பார்த்தோமா. அப்போ இந்த பேரலா ரன் ஆகுறதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, நம்ம அப்ளிகேஷனோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். பெர்ஃபார்மன்ஸ் ஆப்டிமைஸ் பண்ணி நம்மளால ஃபாஸ்ட் பண்ண முடியும் நம்மளோட அப்ளிகேஷனை. இப்போ யோசிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு 100 ரெக்வஸ்ட் அப்படின்னு ஒரு அசம்ஷன் வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு ரெக்வஸ்ட் வருது, 100 பேர் பேரலி வந்துருச்சு. அதுல ஃபர்ஸ்ட் ஒருத்தவங்க ரெக்வஸ்ட் பண்ணிட்டாங்க. அவங்க இல்ல இப்படி வச்சுக்கலாமே. நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஒரு நார்மல் எக்ஸாம்பிளுக்கு போறோம். ஒரு ஹோட்டல், ஒரு ரெஸ்டாரண்ட், ஒரு 10 பேர் வந்துட்டாங்க. 10 பேரும் ஆர்டர் கொடுத்துட்டாங்க. ஒருத்தரா 10 பேருமே கொடுத்துட்டாங்க ஒரே நேரத்தில் ஆர்டர். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் கொடுத்தவங்களுக்கு அந்த ப்ராசஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஆர்டர் என்னன்னா இட்லி. இட்லி வந்து அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அப்போ அந்த இட்லி வந்து குக் பண்றதுக்கு மினிமம் ஒரு 15 மினிட்ஸ் ஆகுது அப்படின்னு வச்சுக்கலாம், ஒரு அசம்ஷன். ஸோ இப்போ செகண்டா ஒருத்தவங்க என்ன ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க, என்ன ஃபுட்டு கேட்டிருக்காங்கன்னா டீ கேட்டிருக்காங்க. அவ்வளோதான். அதுதான் செகண்ட் ரெக்வஸ்ட். இப்போ இந்த இட்லி மேக் பண்றதுக்கு 15 மினிட்ஸ், ஆனா இந்த டீ மேக் பண்றதுக்கு வெறும் 5 மினிட்ஸ் தான். அது ஒரு 5 மினிட்ஸ் ஆகுது அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ இந்த இட்லி மேக் பண்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம் அப்படின்னா செகண்ட் கஸ்டமரோட அந்த ஜஸ்ட் 5 மினிட்ஸ் ஆகிற டைமை நம்மளால வந்து இந்த 15 நிமிஷம் முடியதுக்கு அப்புறம் ஒரு 5 நிமிஷம் 20 நிமிஷம் கழிச்சு தான் ரெக்வஸ்ட் பண்ணி அவங்க கொடுத்த ரெக்வஸ்ட்டுக்கு நம்மளால டிஎம்பி கொடுக்க முடியும் ரெஸ்பான்ஸா. கரெக்டா? ஆனா இங்க நோட்ஸ்ல பேரலி நடக்கும் நான் சொல்லியிருந்தேன்னா, அப்போ ஃபர்ஸ்ட் ரெக்வஸ்ட் இட்லி. ஸோ இட்லியை நம்ம அடுப்பெல்லாம் வச்சுட்டு குக் பண்றதுக்கு ரெடி பண்ணிட்டு வச்சுட்டோம் அப்படின்னா அது குக் ஆகிட்டு இருக்கும். ஸோ மீன் வித் பேரலி அதை அப்படியே விட்டுட்டு குக் ஆகிட்டு இருக்கும். ஏன்னா அந்த டைமிங் நம்ம எதுவும் பண்ண போறதில்ல. ஸோ அதை செட் பண்ணிட்டு டீயை நம்ம மேக் பண்ணலாம். கரெக்டா? ஸோ அப்போ அந்த டீ 5 நிமிஷத்துல போட்டுட்டு செகண்ட் ரெக்வஸ்ட்டை ஃபர்ஸ்டா கொடுத்துட்டு டீ நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா மீன் வெயில் இங்க குக் ஆகிட்டே இருக்க போது. ஸோ அடுத்தது தேர்ட் ரெக்வஸ்ட் ஏதாவது இருந்தாலும் அதுவும் சின்ன விஷயமா இருக்கு அப்படின்னா அதையும் எடுத்து பண்ணி கொடுத்துடலாம். ஸோ அதுக்கப்புறம் இது குக் ஆயிடுச்சு அப்படின்னா இதை எடுத்து ஃபர்ஸ்ட் யார் கேட்டாங்களோ அவங்களுக்கு நம்ம ரெஸ்பான்ஸா கொடுத்துடலாம். ஐ மீன் அவங்களுக்கு போயிட்டு நம்ம வெயிட்டர் எடுத்துட்டு போயிட்டு அவங்களுக்கு டெலிவர் பண்ணிடுவாங்க, கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால நம்மளால நம்மளோட கிளைண்ட்ஸை வந்து ரொம்ப நேரம் காக்க வைக்க மாட்டோம். ஒருத்தவங்க பெருசா கேட்டுட்டாங்க ரொம்ப டைம் ஆகுற மாதிரி, மற்றவங்க சின்னதாக தானே ரெக்வஸ்ட் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ அதை நம்மளால ஈஸியா சீக்கிரம் கொடுத்துட முடியும் இல்லை. அப்போ கொடுக்க முடியும் போது அந்த கியூ 100 பேர் இருக்காங்க அப்படின்னா 100 ரெக்வஸ்டோட அந்த கியூ வந்து கம்மியாகிக்கிட்டே வரும் பேஸ்ட் ஆன் அந்த ரெஸ்பான்ஸ் டைமிங், இந்த ரெக்வஸ்ட்டை ப்ராசஸ் பண்ற டைமிங். ஓகேவா? ஸோ இதனால நம்மளோட அப்ளிகேஷன் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும் பேரலி எல்லாம் நடக்கிறதுனால. ஓகேவா? ஸோ இதெல்லாம் இந்த பேக் எண்ட் டெவலப்மெண்ட்ல இருக்க கொஞ்சம் கொஞ்சம் மேஜரான அட்வான்டேஜஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே. ஸோ இதுல கோர் காம்பனன்ட்ஸ் என்ன அப்படின்னா மெயின்லி சர்வர். சர்வர் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஒரு கிளைண்ட் ரெக்வஸ்ட் கொடுக்குறாங்கன்னா அதை ப்ராசஸ் பண்ணி ரெஸ்பான்ஸை சென்ட் பண்ணி இதுதான் அந்த சர்வரோட வேலை. அடுத்தது டேட்டா பேஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
இந்த டேட்டா பேஸ் வந்து டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்காக அண்ட் தென் டேட்டாவை நம்ம ரிட்ரைவ் பண்ணி நோட் மூலியமா எடுத்துக்கலாம். அதாவது பேக் அண்ட் ப்ரோக்ராமிங் மூலியமா எடுத்துக்க முடியும். டேட்டா பேஸோட மெயின் வேலை ஸ்டோர் பண்ணணும், டேட்டாவை மேனேஜ் பண்ணணும். இதுதான் மெயின் பர்பஸ். பட் பேக் எண்டு கூட இது என்ன கனெக்ஷன் அப்படின்னா, ஏதாவது ரெக்கார்ட்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா டேட்டா பேஸ் கனெக்ட்ல இருக்கிறதுனால நம்மளால டேட்டாவை ஒரு ரெஸ்பான்ஸா அனுப்புறது, கிளைண்ட்டுக்கு அனுப்புறதுக்காக டேட்டா பேஸை நம்ம சர்வர்ல யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஏபிஐ, அதுதான் அந்த ரெஸ்ட் அண்ட் பாயிண்ட் யூஆர்எல். அதோட வேலை என்ன அப்படின்னா சர்வரையும் கிளைண்ட்டையும் கனெக்ட் பண்றதுக்கான ஒரு பிரிட்ஜ், ஒரு கம்யூனிகேஷன் டூல், ஒரு கம்யூனிகேஷன் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த ரெண்டு, அதாவது சர்வர் ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட், சர்வர் அண்ட் கிளைண்ட், இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல ஒரு கம்யூனிகேஷன் நடக்கணும், இந்த கனெக்ஷன் இருக்கணும் அப்படின்னா இந்த ஏபிஐ மூலியமா தான் நம்மளால வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். சர்வரும் பேக், அதாவது பேக் அண்ட் ஃப்ரண்ட் அண்ட், இல்லைன்னா கிளைண்ட் அண்ட் சர்வர் அப்படி வச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே. அண்ட் இதுல காமனா என்னென்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இருக்குன்னா, நம்ம பார்க்க போறது நோட் ஜேஎஸ். ஸோ அதுவும் ஒன் ஆஃப் த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இது ஜாவா ஸ்கிரிப்ட் வச்சு மேக் பண்ண ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அண்ட் தென் பைத்தான், ஜாவா, பிஹெச்பி, ஸோ இந்த மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லாம் ஒன் ஆஃப் த பேக் அண்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். ஸோ இதில் ஃப்ரேம் ஒர்க்ஸ் எல்லா லாங்குவேஜஸ்க்கும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதில் நோட் ஜேஎஸ்ல என்ன ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா எக்ஸ்பிரஸ். ஓகே, ஸோ எக்ஸ்பிரஸ் பற்றி நம்ம இன்னும் பின்னாடி பார்க்கலாம். பட் நோட் ஜேஎஸ்ல எக்ஸ்பிரஸ் அந்த ஃப்ரேம் ஒர்க்கை யூஸ் பண்ணி தான் பில்ட் பண்ணுவாங்க நோட் ஜேஎஸ்ல. அண்ட் பைத்தானுக்கு டிஜாங்கோ அப்படிங்கிற ஒரு ஃப்ரேம் ஒர்க், அண்ட் ஜாவாக்கு ஸ்ப்ரிங் பூட். ஸோ இந்த மாதிரி ஒரு லாங்குவேஜுக்கும் சில ஃப்ரேம் ஒர்க்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? அண்ட் தென் டேட்டா பேஸ். ஸோ ஆல்ரெடி இதை பார்த்துருப்போம். அண்ட் MySQL, அதுக்கப்புறம் மேங்கோ டிபி, ஃபயர் பேஸ், கிளவுட் டேட்டா பேஸ்லாம் இருக்கு. ஃபயர் பேஸ், மேங்கோ டிபிலேயே ஃபயர் பேஸ் கிளவுட்லாம் இருக்கு. கிளவுட்ல அட்லஸ், மேங்கோ டிபி அப்படின்லாம் இருக்கு. ஸோ இந்த மாதிரி டேட்டா பேஸஸும் இருக்கு. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ நம்ம இன்ன வரைக்கும் பார்த்ததெல்லாம் ஓவரால் சர்வர் சைட் ப்ரோக்ராமிங் அண்ட் தென் பேக் அண்ட் டெவலப்மெண்ட் அதெல்லாம் பார்த்தோம். அண்ட் இப்போ நம்ம மெயின் டாபிக், நம்ம நோட் ஜேஎஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ நோட் ஜேஎஸ் அப்படின்னா என்னன்னா, இது வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இந்த ஒரு இதில் ஏன்னா சில சில லாங்குவேஜஸ்லாம் பே பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும், பெய்டு இதெல்லாம் இருக்கு, நிறைய ஃப்ரேம் ஒர்க்ஸ்லாம் இருக்கு. பட்னா இது நோட் ஜேஎஸ் வந்து ஓப்பன் சோர்ஸ் தான், இந்த பிரச்சனையும் இருக்காது. அண்ட் இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இது ஜாவா ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணோம், பேஸ் பண்ணி தான் இது ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ இங்க நான் இந்த ஒரு இதுக்கு வரேன், ஜாவா ஸ்கிரிப்ட், நோட் ஜேஎஸ், இது ரெண்டும் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். நோட் ஜேஎஸ் ஜாவா ஸ்கிரிப்டை பேஸ் பண்ணி மேக் பண்ண ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அப்போ இது ரெண்டுக்கும் என்ன அட்வான்டேஜ்? நான் ஏன் நோட் யூஸ் பண்ணுவேன், ஜாவா ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணலாமே அப்படின்னா, ஜாவா ஸ்கிரிப்ட் ப்ரௌசர்ல ரன் ஆகுது, ஆனா நோடு ப்ரௌசர்ல ரன் ஆகாது. இது வந்து ஒரு சர்வர்ல தான் ரன் ஆகும். ஸோ இது வந்து ரொம்ப சேஃப். நம்மளோட கோடை ஒரு கிளைண்ட்டுக்கு இல்லை ப்ரௌசருக்கு இல்லை யாராவது ஒருத்தவங்களுக்கு நம்மளால வந்து எக்ஸ்போஸ் பண்ண முடியாத மாதிரி தடுக்கணும் அப்படின்னா நோட் ஜேஎஸை நம்ம யூஸ் பண்ணால் மட்டும்தான் முடியும். ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணும்போது நீங்கள் வெறும் ஜாவா ஸ்கிரிப்டாக யூஸ் பண்ணீங்கன்னா அது உங்களோட ப்ரௌசர்ல அவைலபிளாக இருக்கும் அந்த கோடு. ஸோ இதுதான் இருக்கிறதுலே அந்த ஜாவா ஸ்கிரிப்டுக்கும் நோட் ஜேஎஸ்க்கும் உள்ள ஒரு பெரிய அட்வான்டேஜ். அண்ட் ஆல்சோ நோட் ஜேஎஸ் வந்து ஒரு என்விரான்மெண்ட்டா நமக்கு பேக் எண்ட்ல அந்த சர்வர்ல ரன் ஆகிக்கிட்டு இருக்கு. நம்மளால வந்து அந்த அது வந்து எப்படின்னா ஒரு ஒரு சிஸ்டம் அதுக்குள்ள வந்து இந்த ஒரு லாங்குவேஜை நம்ம ஒரு ஒரு என்விரான்மெண்ட்ல ரன் பண்ணியிருக்கோம், அது ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். அது ரன்ல இருந்தாதான் நம்மளால அந்த சர்வருக்கு ரெக்வஸ்ட் கொடுத்து அந்த சர்வர்ல இருந்து நம்மளால ரெஸ்பான்ஸ் ஆக முடியும். ஸோ இது ஒரு என்விரான்மெண்ட்ல ரன் ஆகிட்டு இருக்கும் இந்த நோட் ஜேஎஸ். ஓகேவா? அண்ட் இப்போ இந்த நோட் ஜேஎஸ் வந்து இன்னொரு அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா, நம்மளோட ப்ரௌசர்ல இந்த V8 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஜின் இருக்கு, ஜாவா ஸ்கிரிப்ட் இன்ஜின் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. ஸோ அது என்ன பண்ணுன்னா நம்மளோட கோடை மிஷின் கோடா கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் ப்ரௌசருக்கு அதை வந்து இதுதான் இவங்க லாஜிக் எழுதிருக்காங்க இந்த மாதிரி கோட் அப்படின்ற மாதிரி கன்வெர்ட் பண்றதுக்கான ஒரு ஒரு இன்ஜின் தான் இந்த V8 அப்படிங்கிற ஒரு இன்ஜின். கூகுள் க்ரோமோடது. ஸோ V8 ஜாவா ஸ்கிரிப்ட் இன்ஜின் அப்படின்றது. ஸோ இந்த இன்ஜின் ஜாவா ஸ்கிரிப்ட் பேஸ் பண்ணி இருக்கிறதுனால நோட் ஜேஎஸும் ஜாவா ஸ்கிரிப்ட் பேஸ் பண்ணது தான். ஸோ
இந்த நோட் ஜேஎஸ் இந்த இன்ஜின் மூலியமா மிஷின் கோடா கன்வெர்ட் பண்ணும்போது ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். ஸோ அதனால நம்மளோட அப்ளிகேஷன் ரொம்ப ஃபாஸ்டா ரன் ஆகும். யூசருக்கு, அதாவது கிளைண்ட்டுக்கு விசிபிலிட்டி ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும் நோட் ஜேஎஸ் யூஸ் பண்றதுனால. ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் அபவுட் நோட் ஜேஎஸ். ஸோ நோட் ஜேஎஸ்னா என்ன அப்படின்ற மாதிரி. இதோட மெயின் ஸ்பெஷல் அப்படின்னா என்னன்னா, இது வந்து நான் பிளாக்கிங் இன்புட் அவுட்புட். அதாவது எல்லா ரெக்வஸ்டும் பேரலி நடக்கும். ஒரு ரெக்வஸ்டுக்காக இன்னொரு ரெக்வஸ்டா பிளாக் பண்ணாது. நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி எல்லாமே பேரலி நடக்கும். ஒரு ரெக்வஸ்ட் நடந்தாதான் இன்னொரு ரெக்வஸ்ட் நடக்கும் அப்படின்னு செகண்டா வர ரெக்வஸ்ட்டை பிளாக் பண்ணாது. ஸோ அந்த ரெக்வஸ்ட்டும் ஒரு அதையும் பேரலா ப்ராசஸ் பண்ணுது. ஒரு 100 ரெக்வஸ்ட் ஆனாலும் 100த்தையுமே பேரலி ப்ராசஸ் பண்ணுது. எதையுமே பிளாக் பண்ணாது. அதே மாதிரி எந்த இன்புட்டையும் பிளாக் பண்ணாது. சேம் டைம் வர அனுப்பக்கூடிய ரெஸ்பான்ஸையும் பிளாக் பண்ணாது. இது வந்து ஒரு நான் பிளாக்கிங் அப்படின்றதுனால இது ரொம்ப பெரிய அட்வான்டேஜ் நமக்கு. அண்ட் தென் சிங்கிள் த்ரெட். இந்த சிங்கிள் த்ரெட் அப்படின்னாலும் சேம். அதாவது இப்போ இது எப்படின்னா, இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது ஒரு சிங்கிள் த்ரெட் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சிங்கிள் த்ரெட்னா என்னன்னா, இது வந்து ஒரு த்ரெட்டை வந்து கிரியேட் பண்ண, அதாவது ஒரு என்விரான்மெண்ட் மாதிரி கிரியேட் பண்ணிக்கிட்டு அதுக்குள்ள நிறைய ரெக்வஸ்ட் வருதுன்னு வச்சுக்கலாம். இப்போ வந்து ஒரு 100 ரெக்வஸ்ட் வருதுன்னா அந்த 100 ரெக்வஸ்டையும் அந்த த்ரெட்டுக்குள்ள நம்மளால வந்து ப்ராசஸ் பண்ண முடியும் ஒரே நேரத்துல. இல்ல அதாவது 1 பை 1ஆவும் ப்ராசஸ் பண்ண முடியும். அதே சமயத்துல பேரலாவும் ப்ராசஸ் பண்ணிக்கலாம் வேணும்னா. ஸோ இங்க வந்து ரெண்டுமே நம்மளால பண்ண முடியும். அதாவது ஃபர்ஸ்ட் ரெக்வஸ்ட் தான் ஃபர்ஸ்ட் பண்ணணும், செகண்ட் ரெக்வஸ்ட் அடுத்தது தான் அப்படியும் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். இல்ல பேரலி நான் கண்ட்ரோல் பண்றேன் அப்படின்னும் என்னால பண்ண முடியும். ஓகேவா? அண்ட் ஆல்சோ இதோட ரெஸ்பான்ஸ் பேரலி இருக்கிறதுனால ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். எதோட ரெஸ்பான்ஸ் சீக்கிரம் கிடைக்குதோ அந்த ரெஸ்பான்ஸ் கிளைண்ட்டுக்கு போயிடும். ஓகேவா? அண்ட் தென் இங்க நம்ம வந்து ஃப்ரேம் ஒர்க்ஸ் நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி பார்த்தோங்க, எக்ஸ்பிரஸ் அந்த மாதிரி எல்லாம். அண்ட் அதே மாதிரி வெறும் எக்ஸ்பிரஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுவான்னு கேட்டா கிடையாது. இன்னும் வேற வேற லைப்ரரிஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கெல்லாம் இந்த என்பிஎம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கேஜ் இருக்கு. ஒரு டிபெண்டன்சி மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நோட் பேக்கேஜ் மேனேஜர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த நோட் பேக்கேஜ் மேனேஜர்ல நமக்கு நிறைய லைப்ரரிஸ் அவைலபிலிட்டி இருக்கும். அந்த லைப்ரரிஸை நம்ம எடுத்து இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும் இந்த நோட் ஜேஎஸ்ல. ஓகேவா? அண்ட் ஆல்சோ இந்த நோட் ஜேஎஸ் வந்து ஓப்பன் சோர்ஸ் அப்படின்ற போது இதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கம்யூனிட்டி இருக்கு. அந்த கம்யூனிட்டி வந்து ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க. ஸோ ஆக்டிவானா அடிக்கடி அப்டேட்ஸ் வரும், நிறைய நிறைய விஷயங்கள் புதுசு புதுசாக கொண்டு வருவாங்க. ஸோ இப்போ நீங்க நிறைய லைப்ரரிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் மேக் பண்ணிட்டு அதை அப்படியே விட்டுருவாங்க, இல்லை மெயின்டெனன்ஸ் பண்ண மாட்டாங்க, அப்டேட்ஸ்லாம் கொண்டு வர மாட்டாங்க, அது அப்படியே தான் இருக்கும். பட் இந்த நோட் ஜேஎஸ் வந்து ஒரு ஆக்டிவ் கம்யூனிட்டி. ஸோ இது வந்து அடிக்கடி நிறைய அப்டேட்ஸ் வரும். இப்போ வேர்ஷன் வந்து 22. இப்போ 22 வேர்ஷன் இப்போ கரண்டா ரீசெண்டாக ரிலீஸ் ஆன வேர்ஷன் நோட் ஜேஎஸோட வேர்ஷன். ஸோ அந்த மாதிரி அடிக்கடி இதை அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க, நிறைய இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அதுக்கு இந்த நோட் பேக்கேஜ் மேனேஜர் அப்படிங்கிறது ஹெல்ப் பண்ணும் நமக்கு. நிறைய டிபெண்டன்சிஸ் கொண்டு வருவாங்க, அதாவது லைப்ரரிஸ். அதெல்லாம் நம்ம எடுத்து இன்ஸ்டால் பண்ணி நம்மளோட நோட் ஜேஎஸ்ல யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் இந்த நோட் ஜேஎஸ்ல இருக்க சம் ஸ்பெஷாலிட்டிஸ். ஸோ இந்த விஷயங்களுக்காக தான் நம்ம நோட் ஜேஎஸை யூஸ் பண்ண போகிறோம் நம்மளோட இந்த ஒரு லேர்னிங்லையும் ப்ளஸ் நம்மளோட அப்ளிகேஷன்ஸ்லையும். ஓகேவா? அண்ட் இதுல என்னென்ன மாதிரி கம்பெனிஸ்லாம் யூஸ் பண்றாங்க அப்படின்னா, நெட்ஃப்ளிக்ஸ், ஊபரு, நாசா, பேபால், இவங்க இங்க லிஸ்ட் ஆகிருக்க எல்லா கம்பெனிஸும் நோட் ஜேஎஸை சம் பர்பஸ்க்காக யூஸ் பண்றாங்க. ஓகேவா? ஸோ இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க எதுக்காக யூஸ் பண்றாங்கன்னா இந்த பேக்அண்ட் சர்வீஸ்க்காக தான். ஸோ இப்போ வந்து அந்த நெட்ஃப்ளிக்ஸ்ல நிறைய எவ்வளோ லட்சக்கணக்கான பேர் வந்து அக்சஸ் பண்ணுவாங்க நெட்ஃப்ளிக்ஸ், நிறைய மூவிஸ் பார்க்கறதுக்காக. ஸோ அப்போ எவ்வளோ பேர் வந்தாலும் அதை எஃபெக்டிவாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு, ஃபாஸ்ட்டாக அவங்களுக்கு அந்த ரெஸ்பான்ஸ்லாம் கொடுக்கறதுக்கு, பெர்ஃபார்மன்ஸ்லாம் ஹையாக இருக்கணுன்றதுக்காக இந்த நோட் ஜேஎஸ் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் லிங்க்டின் வந்து மொபைல் ஆப்புக்காக, மொபைல் பேக்அண்ட் சர்வீஸ்க்காக லிங்க்டின் வந்து இந்த நோட் ஜேஎஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி இங்க லிஸ்ட் ஆகிருக்க டாப் கம்பெனிஸ் எல்லாமே நோட் ஜேஎஸை பேக்அண்ட் சர்வீஸ்க்காக யூஸ் பண்றாங்க. அண்ட் ஆல்சோ இந்த நோட் ஜேஎஸ் ரியல் டைம் அப்ளிகேஷன்ஸ்க்கும் சப்போர்ட் பண்ணும்.
நிறைய கேமிங் அந்த மாதிரி விஷயங்கள் அந்த அப்ளிகேஷன்ஸ்க்கும் இது சப்போர்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ இந்த ஊபர்லாம் வந்து அந்த ரியல் டைம்ல தான். ஸோ ரியல் டைம்ல கஸ்டமர்ஸ் வந்து ஏதாவது ரெக்வஸ்ட் பண்றாங்கன்னா அதை ப்ராசஸ் பண்றதுக்கு இந்த நோட் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி இதோட அட்வான்டேஜஸ் நிறைய இருக்கு. ப்ளஸ் நிறைய கம்பெனிஸ் இதை வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ இதனால தான் நம்ம இந்த நோட் ஜேஎஸை பிக் பண்றோம். ஸோ இதை நம்ம லேர்ன் பண்ண போறோம். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ ஃபைனலி நம்ம தியரிட்டிக்கலாக எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ இதை எப்படி டவுன்லோட் பண்றது, எப்படி இன்ஸ்டால் பண்றது, அண்ட் தென் எப்படி அதை வந்து நம்ம ஒர்க் பண்றது அதெல்லாம் இப்போ பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இதுதான் வந்து நோட் ஜேஎஸ்க்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன். அண்ட் நீங்களும் எடுத்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் என்கிட்ட ஆல்ரெடி நோட் ஜேஎஸ் இருந்துச்சு, பட் நான் அதை அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன். நான் இப்போ வந்து இன்ஸ்டால் பண்ணி காட்டுறேன் ஃப்ரெஷ்ஷாகவே. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இந்த லிங்க் வந்து கொடுக்குறேன். ஓகே. ஸோ இந்த லிங்க் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இதை எப்படி வந்து டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா, இதுதான் வந்து அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த பேஜ் தான் வரும். ஸோ இங்கே டவுன்லோட் நோட் ஜேஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒன்று இருக்கும். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். ஓகேவா? ஸோ இங்கே வந்து எனக்கு டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ என்கிட்ட ஆல்ரெடி இருக்கு, பட் இருந்தாலும் நான் வந்து அதை டவுன்லோட் பண்ணிட்டேன். ஓகேவா? பேஸ் பண்ணுறேன். ஸோ இதை நீங்கள் கிளிக் இந்த டவுன்லோட் நோட் ஜேஎஸ் எல்டிஎஸ்ங்கிறது லேட்டஸ்ட் வெர்ஷன். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும் டவுன்லோட்ஸில். அண்ட் டவுன்லோட் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபைல் உங்களுக்கு டவுன்லோட்ஸில் இருக்கும். ஓகே. ஸோ நான் ஆல்ரெடி வேற வெர்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன், அதனால இங்கே வேற வெர்ஷன் காட்டுது. பட் இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன் இதுதான். ஓகேவா? ஸோ இதை எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் டபுள் கிளிக். இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஸ்க்ரீன் வந்து ஓப்பன் ஆகும். அதில் ஜஸ்ட் நெக்ஸ்ட் கொடுங்க. அண்ட் இந்த அக்ரிமெண்ட்டை டிக் அடிங்க. ஐ அக்செப்ட் டர்ம்ஸ் அண்ட் லைசன்ஸ் அக்ரிமெண்ட். நெக்ஸ்ட் கிளிக் பண்ணணும். அண்ட் இங்கே எதுவும் சேஞ்சஸ் பண்ண வேணாம், ஜஸ்ட் நெக்ஸ்ட். அண்ட் இதுவும் எதுவும் சேஞ்சஸ் பண்ண வேணாம், அப்படியே நெக்ஸ்ட் கொடுங்க. இங்கேயும் எதுவுமே இல்லை, ஜஸ்ட் கிளிக் நெக்ஸ்ட். அதுக்கப்புறம் இன்ஸ்டால். எதுவுமே பண்ண தேவையில்ல, அந்த அக்ரிமெண்ட் மட்டும் டிக் அடிச்சிட்டிங்கன்னா போதும். அண்ட் மற்றபடி எல்லாமே நெக்ஸ்ட் 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 கொடுத்து கடைசியாக இன்ஸ்டால் இருக்கும். இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இன்ஸ்டால் ஆகும். ஓகேவா? ஸோ ஒன்ஸ் இன்ஸ்டால் ஆயிடுச்சு அப்படின்னா அது இன்ஸ்டால் ப்ராப்பராக நம்ம சிஸ்டமில் ஆகிருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு கமாண்ட் இருக்கு. அந்த கமாண்டை நம்மளோட சிஎம்டியில் ரன் பண்ணால் ரன் ஆகும். ஸோ என்னது இன்ஸ்டால் ஆகட்டும், எனக்கு நான் அது இன்ஸ்டால் ஆனவுடனே நான் அதை எப்படி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ப்ராப்பராக இன்ஸ்டால் ஆகிருக்கா அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா? it takes 1 or 2 minutes. parallelly நீங்க அதை டவுன்லோட் பண்ணுங்க and then try to install. ப்ராப்ளம்னா சொல்லுங்க, அது நம்ம பார்க்கலாம். ஓகே. ஸோ இப்போ எனக்கு வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு. நான் ஜஸ்ட் ஃபினிஷ் கொடுத்துட்டு இப்போ எனக்கு இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ இதை எப்படி செக் பண்ணணும் இன்ஸ்டால் ஆயிடுச்சா இல்லையா அப்படின்னா, ஜஸ்ட் போயிட்டு கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ சிஎம்டி ஓப்பன் பண்ணிக்கோங்க உங்களோட சிஸ்டம்ல. ஸோ அதில் சொல்லுங்க சார். ஆட்டோமேட்டிக்கலி இன்ஸ்டால் தி நெசசரி டூல்ஸ் அதுக்கு ஓகே கொடுக்கணுமா சார்? இல்லை அது தேவையில்லை. ஜஸ்ட் எல்லாமே நெக்ஸ்ட் அந்த அக்ரிமெண்ட் மட்டும் டிக் அடிச்சா போதும். ஓகே. ஓகே. ஸோ ஒன்ஸ் இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சிடுச்சு அப்படின்னா கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் நோட் -v, அதாவது நோடு வெர்ஷனை நம்ம செக் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அதை நான் செக் பண்ணும்போது எனக்கு இங்கே ஒரு வெர்ஷன் காட்டும், நம்ம இன்ஸ்டால் பண்ண வெர்ஷன். ஸோ நீங்கள் லோட் ஆகுது பார்ப்போம். கஸ்டம் பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 22.14.0 அப்படின்னு காட்டுதா? ஸோ இதுதான் வந்து நோடோட வெர்ஷன், கரண்ட் வெர்ஷன். ஸோ எனக்கு இங்கே காட்டுது. இங்கே வெர்ஷன் காட்டுச்சுன்னா உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அப்படி வெர்ஷன் காட்டலனா இன்ஸ்டால் ஆகிறதுல ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம்.
ஓகே, அண்ட் இன்னொரு கமாண்ட் இருக்கு npm ஹைஃபன் அப்படின்றத போட்டாலும் ஒரு வெர்ஷன் காட்டும், npm வெர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது நோட் பேக்கேஜ் மேனேஜர், நோடும் இன்ஸ்டால் ஆகும், அட் த சேம் டைம் பேக்கேஜ் மேனேஜரும் உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணும். அதை தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணும்போது இது ரெண்டுத்தோட வெர்ஷனும் உங்களுக்கு இந்த மாதிரி காட்டுச்சு அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்பராக இன்ஸ்டால் ஆகிடுச்சு நோடு, நீங்கள் அடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஓகே, ஸோ எல்லாருக்கும் இன்ஸ்டால் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ சிம்பிளா ஒரு ஃபைல நோட்ல எப்படி ரன் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாமா? நான் வந்து ஜஸ்ட் ஒரு நோட் ஜேஎஸ் அப்படின்னு ஒரு ஃபைல் ஃபோல்டர் வச்சிருக்கேன். அதுக்குள்ள சர்வர் டாட் ஜேஎஸ் அப்படின்னு வந்து ஒரு இது வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் தான். ஸோ நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைல் தான் கிரியேட் பண்ணோம், ஜேஎஸ் ஃபைல் தான். ஓகேவா? ஸோ நான் ஃபர்ஸ்ட் சிம்பிளா ஒரு லாக் மட்டும் போறேன், கன்சோல் லாக். அதுல சும்மா இந்த மாதிரி ஒரே ஒரு லாக், சும்மா ஒரே லாக். இது எப்படி ரன் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கோங்க, இல்லை கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம், இந்த மிஸ் பண்ணி. இப்போ இதை வந்து நார்மல் ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைல நம்மளால ரன் பண்ண முடியும். ஆனா இதை எப்படி நோடுல ரன் பண்றது அப்படின்னா அதுக்கு ஒரு கமாண்ட் இருக்கு. ஜஸ்ட் நோட் அப்படின்னு ஆட் பண்ணிட்டு அடுத்தது இந்த ஃபைலோட நேம் கொடுக்கணும், அவ்வளவுதான். ஸோ சர்வர் டாட் ஜேஎஸ். ஸோ இந்த மாதிரி நோட் அப்படின்ற அந்த வேர்டு கீவேர்ட் அடுத்தது நம்மளோட ஃபைல், நம்ம என்ன ஃபைல நோட்ல ரன் பண்ண போறோம் அப்படிங்கிற அந்த ஃபைல் நேம் கொடுக்கணும். இதை கொடுத்து என்டர் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபைல் ரன் ஆகி ஏதாவது அவுட்புட் இருந்தா இங்கே பார்க்க. ஸோ இங்கே பார்த்தீங்களா இது வந்துருச்சு, வெல்கம் டு நோட் ஜேஎஸ் அப்படின்ற மாதிரி. ஆனால் நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணும் போது லாக் போட்டால் ப்ரௌசர்ல பிரிண்ட் ஆகும், கரெக்டா? ஞாபகம் இருக்கா எல்லாருக்கும்? ஆனால் இங்கே நோடில் எனக்கு கமாண்ட் ப்ராம்ப்ட்லேயே ரன் ஆகுது, கமாண்ட் ப்ராம்ப்ட்ல எனக்கு பிரிண்ட் ஆகுது. நான் லாக் கொடுத்தா எனக்கு ப்ரௌசருக்கு போகல, கரெக்டுங்களா? ஸோ அதுதான் இந்த நோட் ஜேஎஸோட அது ஒரு விஷயம். நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஜாவா ஸ்கிரிப்ட் ப்ரௌசர்ல ரன் ஆகுது, நோட் ஜேஎஸ் சர்வர்ல தான் ரன் ஆகும், சர்வர்ல மட்டும்தான் அவுட்புட் கொடுக்கும். ஸோ என்னோட சர்வர் என்னோட மிஷினோட டெர்மினல்ல மட்டும்தான் அவுட்புட் வரும். ஓகேவா? ஓகே, ஸோ இது வந்து ஒரு சிம்பிள், ஒரு சின்னதாக ஒரு சாம்பிள் இது. இப்போ இதுல இன்னும் நம்ம வந்து சர்வர்லாம் இதுல கிரியேட் பண்ணலாம். இன்னும் சர்வர் நம்ம ஆக்சுவலி கிரியேட் பண்ணல, பட் சர்வர்லாம் கிரியேட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இந்த நோட் ஜேஎஸ் யூஸ் பண்ணி நம்மளால வந்து ஒரு ஃபைலை கிரியேட் பண்ண முடியும், அந்த ஃபைலை ரீட் பண்ண முடியும், அப்டேட் பண்ண முடியும், டெலிட் பண்ண முடியும், அதெல்லாம் எல்லாமே பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அது பார்க்கலாம். அண்ட் தென் மேபி சர்வர் கிரியேஷன் நம்ம பார்க்கலாம், எப்படி வந்து ஒரு சர்வரை நோட் ஜேஎஸ்ல கிரியேட் பண்றது, அதை எப்படி ரன் பண்றது, அது எல்லாமே பார்க்கலாம். அண்ட் தென் அதுல எப்படி ஒரு ஃபைலை வந்து கிரியேட் பண்றது, அந்த ஃபைலை எப்படி ரீட் பண்றது, அப்டேட்டு டெலிட்டு, அது எல்லாமே பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் சிம்பிளா ஒரு சர்வர் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு பார்க்கலாமா? ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு தேவையானது HTTP, அதாவது HTTP நம்ம பார்த்தோம், ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால். ஸோ அது நமக்கு தேவை, ஏன்னா HTTPல தானே நம்ம ரெக்வஸ்ட் அனுப்ப முடியும். ஸோ அப்போ அந்த HTTP இருந்தால் தான் நம்மளால சர்வர் வந்து கிரியேட் பண்ண முடியும். ஓகேவா? இந்த HTTP இல்லாமல் பண்ண முடியும், ஆனால் அதுக்கு ஃப்ரேம் ஒர்க் தேவை, எக்ஸ்பிரஸ் ஃப்ரேம் ஒர்க். நம்ம இப்போ வந்து ஃப்ரேம் ஒர்க் இல்லாமல் எப்படி இதை ரன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அண்ட் ஒன்ஸ் நம்ம இதெல்லாம் கொஞ்சம் ஃபெமிலியர் ஆனதுக்கு அப்புறம் எக்ஸ்பிரஸை யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம HTTP யூஸ் பண்ணி ஒரு சர்வரை கிரியேட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் அந்த HTTP நமக்கு தேவை, ஒரு பேக்கேஜ். ஓகே, இந்த நோட் ஜேஎஸ் வந்து பை டிஃபால்ட் HTTP-யை ஒரு பேக்கேஜா வச்சிருக்கும். அதனால நம்ம அந்த HTTP-யை இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. ஆனா எக்ஸ்பிரஸா அந்த மாதிரி வச்சிருக்காரு டிஃபால்ட்டா. ஸோ அதனால நம்ம எக்ஸ்பிரஸ் யூஸ் பண்ணும்போது இன்ஸ்டால் பண்ணணும், பேக்கேஜ் மேனேஜரை யூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும். ஆனா இந்த HTTP வந்து டிஃபால்ட்டா நோடுலேயே இருக்கிறதுனால நம்ம வந்து அதை இன்ஸ்டால் பண்ணணும், நோட் பேக்கேஜ் மேனேஜரை யூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்றது தேவை இருக்காது. ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு வேரியபிள் ஜஸ்ட் கான்ஸ்டன்ட்
இது ஹெச்டிடிபி தானே, அதனால கான்ஸ்டன்ட் நேம். இந்த நேம் என்னன்னு வச்சுக்கலாம், ஜஸ்ட் நான் என்னோட கன்வீனியன்ட்காக ஹெச்டிடிபி வச்சிருக்கேன். எப்படி ஒரு ஹெச்டிடிபியா நீங்க கால் பண்ணணும் அப்படின்னா ரெக்வயர் அப்படின்னு போடணும். ரெக்வயர் அப்படின்ற அந்த கீவேர்டு யூஸ் பண்ணி அதுல எனக்கு என்ன வேணும் அப்படின்றத நான் போடணும். ஹெச்டிடிபி அப்படின்றத போட்டாச்சுன்னா இது வந்து என்ன பண்ணுன்னா ஹெச்டிடிபியை எனக்கு கால் பண்ணும். ஓகேவா? ஸோ ஹெச்டிடிபியை நம்ம யூஸ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் அந்த ஹெச்டிடிபியை நம்ம இங்க இனிஷியலைஸ் பண்ணணும். அதுக்காக ஒரு வேரியபிள் நேம் ஹெச்டிடிபின்னு வச்சுக்கிட்டு அதுக்கு இந்த ஹெச்டிடிபியை ரெக்வயர்னு போட்டு கொடுக்கணும். ஒரு யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு இந்த ரெக்வயர் அப்படின்ற கீபோர்ட் தான் யூஸ் பண்ணணும். ஏதாவது ஒரு லைப்ரரி இல்லை ஏதாவது ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை Node.jsல யூஸ் பண்ணோம்னா அந்த ரெக்வயர் அப்படிங்கிறது தேவை. இதுக்குள்ளதான் நீங்க போடணும். அப்போ ஸோ நமக்கு ஹெச்டிடிபி வேணும் அப்படின்றத ரெக்வயர்க்குள்ள ஹெச்டிடிபியை போட்டாச்சு. இப்போ அடுத்தது நம்மளோட யூஆர்எல்ல ஹெச்டிடிபி இருக்கும், அதுக்கப்புறம் டொமைன் நேம் இருக்கும், அதுக்கப்புறம் போர்ட் நம்பர் இருக்கும். கரெக்டா? ஸோ அந்த நம்பரும் நமக்கு தேவை. ஸோ அதனால நான் இன்னொரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன், கான்ஸ்டன்ட் போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பை டிஃபால்ட் Node.jsோட போர்ட் நம்பர் 3000. நம்ம என்னன்னா ரன் பண்ணிக்கலாம், என்ன போர்ட் வேணா ரன் பண்ணிக்கலாம், பட் டிஃபால்ட் போர்ட் நம்பர் 3000, அதனால நான் 3000 வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ வேற இல்லை. அடுத்தது இப்போ நான் வந்து இந்த ஹெச்டிடிபி யூஸ் பண்ணி ஒரு சர்வரை கிரியேட் பண்ண போறேன். ஓகே, ஸோ கான்ஸ்டன்ட் சர்வர் அப்படின்னு வச்சுக்கிற ஒரு வேரியபிள். ஸோ அதுல ஹெச்டிடிபி டாட் கிரியேட் சர்வர் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. அதுல ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ் நம்ம வாங்கணும். ஒரு சர்வர் அப்படின்னா ஒரு ரெக்வஸ்ட் வரும், சேம் டைம் நம்ம ரெஸ்பான்ஸ் வாங்கணும். கரெக்டா? ஸோ அதுக்காக கால் பேக்கா நம்ம ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸை போடணும். ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ் ஒரு கால் பேக் ஃபங்க்ஷன். ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம ஒரு கால் பேக் ஃபங்க்ஷன் சொல்லுவோமா, அந்த கால் பேக் ஃபங்க்ஷன்ல ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ் அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இப்போ அடுத்தது இதுக்குள்ள நம்ம லாஜிக்ஸ் எழுத போறோம். நமக்கு தேவையான லாஜிக் தான். ஸோ அடுத்தது நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம், போஸ்ட்மேன் பார்க்கும்போது ரெஸ்பான்ஸ் ஹெட்டர்ஸ் சொல்லி ஒன்று பார்த்துருந்தோம். ரெக்வஸ்ட்லையும் ஹெட்டர்ஸ் இருக்கும், சேம் டைம் ரெஸ்பான்ஸ்லையும் ஹெட்டர்ஸ் இருக்கும். கரெக்டா? ஸோ அப்போ நம்மளோட ரெஸ்பான்ஸ் ஹெட்டர் என்ன அப்படின்றத இங்கே செட் பண்ண போறோம். ரெஸ்பான்ஸ் டாட் ஹெட்டர் செட் ஹெட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தட். செட் ஹெட்டர் அதுல என்னோட கண்டென்ட் டைப் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஹெட்டர்ஸ்ல என்ன கண்டென்ட் வந்து ரெஸ்பான்ஸ் நம்ம கொடுக்க போறோம் அப்படின்றது இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அப்போ என்னோட கண்டென்ட் டைப் என்ன அப்படின்றத நான் கொடுக்க போறேன். அதுல ஃபர்ஸ்ட் என்னோட வந்து ஒரு நார்மல் பிளைன் டெக்ஸ்ட், அதாவது ஒரு ஸோ அதனால நான் வந்து பிளைன் அப்படின்னு கொடுப்பேன். ஓகேவா? ஒரு பிளைன் டெக்ஸ்ட் என்னோட கண்டென்ட் டைப் என்னன்னா ஒரு பிளைன் டெக்ஸ்டா ரெஸ்பான்ஸ் போக போகுது அப்படின்றதுக்காக நான் இதை கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ அடுத்தது இப்போ ஒரு ரெக்வஸ்ட் வருதுன்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த ரெக்வஸ்ட்டை ப்ராசஸ் பண்றதுக்கான லாஜிக். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் கண்டிஷன் சும்மா எரர் ஹேண்ட்லிங்காக எழுதுவேன். ஒரு கண்டிஷன்ல என்னோட ஒரு நார்மலா இருக்கு, அதாவது வெறும் ஸ்லாஷ். இந்த ரவுட்ஸ் பத்தி நம்ம அடுத்தது பார்க்கலாம், பட் இப்போதைக்கு ஸ்லாஷ் அப்படிங்கிறது ஒரு பேஸ், அதுதான் வந்து இருக்கிறதுலே ரூட் ரவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ ரூட் ரவுட்னா அதுதான் ஃபர்ஸ்ட் ரவுட், அதுதான் ரன் பண்ணா ரன் ஆகும் அப்படின்ற மாதிரி. ஓகே, ஸோ ரவுட்ஸ்ல நம்ம இன்னும் நிறைய பார்க்கலாம், அது ரவுட்ல நம்ம கிரியேட் பண்ணலாம் ஆக்சுவலி. பட் இப்போதைக்கு ஸ்லாஷ் அப்படிங்கிறது ரூட். ஓகேவா? ஸோ ரூட் ரவுட் வந்துச்சு. அட் த சேம் டைம் என்னோட ரெக்வஸ்ட் மெத்தட் ஹெட் மெத்தடா இருக்கு அப்படின்னா நான் என்ன பண்ண போறேன்னா ஜஸ்ட் ஒரே ஒரு என்னோட ஸ்டேட்டஸ் கோட் 200 தான் நம்ம நேற்றே பார்த்தோம். கெட் மெத்தடுக்கான ஒரு ஸ்டேட்டஸ் கோடு.
ஸோ ஸ்டேட்டஸ் கோட் வந்து 200 இருக்கும். அண்ட் இந்த ரெஸ்பான்ஸ் டாட் எண்டு. ஸோ இந்த ரெஸ்பான்ஸ் டாட் எண்டு அப்படின்னா என்னன்னா, இந்த ரெஸ்பான்ஸ்க்கான எண்டு, இந்த ரெஸ்பான்ஸ் இந்த இடத்துல எண்ட் ஆகிடும். வெறும் ஸ்லாஷ்னு ஒரு ரூட் ஆக்சஸ் பண்றாங்க, ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்குறாங்க ரூட் ரவுட்டுக்கு அப்படின்னா அதுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் அனுப்பணும் அப்படின்றத இந்த ரெஸ்பான்ஸ் டாட் எண்டில் நம்ம கொடுக்கணும். ஸோ வெல்கம் டு ஹோம் பேஜ் இல்லை வெல்கம் டு சர்வர் அப்படின்ற மாதிரி. ஓகே, ஸோ எண்டு தான் வந்து நமக்கு ரெஸ்பான்ஸை சென்ட் பண்ணும் கிளைண்ட்டுக்கு. ஓகேவா? ஸோ இப்போ எல்ஸ்ல நான் என்ன பண்ண போறேன்னா, ஜஸ்ட் வந்து ஸ்டேட்டஸ் கோட் வந்து 404. அந்த 404னா என்னன்னா நாட் ஃபவுண்ட் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ 404 ஸ்டேட்டஸ் பண்ணா அந்த மாதிரி ஒரு பேஜே இல்லை அப்படின்னு அர்த்தம். அதுக்காக நான் சும்மா ஒரு எல்ஸுக்கு ஒன்று போட்டிருக்கேன். ஓகே, ஸோ இவ்வளோதான். ஒரு சர்வர் இப்போ கிரியேட் பண்ணியாச்சு. இதை நம்ம லிசன் பண்ண வைக்கணும் Node.js. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் சர்வர் டாட் லிசன். ஃபர்ஸ்ட் நம்மளோட போர்ட் நம்பரை கொடுக்கணும். போர்ட் நம்பர் நம்ம ஆல்ரெடி இங்கே கான்ஸ்டன்ட் வச்சிருப்போம். போர்ட் நம்பருக்கு 3000. ஸோ ஃபர்ஸ்ட் போர்ட் நம்பர் கொடுக்கணும். அடுத்தது கால் பேக் ஃபங்க்ஷன். ஓகேவா? ஒரு கால் பேக் ஃபங்க்ஷன். ஸோ இதுக்குள்ள ஜஸ்ட் லாக் போட்டு நான் வந்து சர்வர் இஸ் ரன்னிங் அப்படின்னு நமக்கு தெரியறதுக்காக சர்வர் இஸ் HTTP தானே. ஸோ HTTP :/ இப்போ இந்த இடத்துல இந்த சர்வர் எந்த டொமைன்ல ரன் ஆகும் அப்படின்னு கேட்டா லோக்கல் ஹோஸ்ட் அப்படிங்கிற டொமைன்ல ரன் ஆகும். இப்போ நீங்க MySQL ரன் பண்ணும் போதும் உங்களோட அந்த ஹோஸ்ட் நேம் வந்து லோக்கல் ஹோஸ்ட்னு பார்க்கும். லோக்கல் ஹோஸ்ட்னா என்னன்னா உங்களோட லோக்கல் சர்வர், அவ்வளவுதான். லோக்கல் மிஷின், அதை தான் லோக்கல் ஹோஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்மளோட Node.js சர்வரை லோக்கல்ல தானே ரன் பண்ண போறோம். அதனால அது லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்னு நம்ம கொடுக்கணும். அவ்வளவுதான். லோக்கல் ஹோஸ்ட்ல ரன் ஆகும். இது கமாண்ட் ஜஸ்ட் நீங்க லோக்கல் ஹோஸ்ட் கொடுக்கணும்னா இல்லை, நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இது கொடுக்குறோம். லோக்கல் ஹோஸ்ட்ல சம் போர்ட் நம்பர். ஸோ இது ஜஸ்ட் ஒரு கன்சோல் பிரிண்ட் பண்றதா, என்ன போர்ட்ல இது ரன் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது மட்டும்தான், வேற எதுவும் கிடையாது. பட் இந்த சர்வர் டாட் லிசன் தான் என்ன பண்ணணும்னா சர்வரை ஸ்டார்ட் பண்ணிவிடும், ரன் பண்ணிவிடும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பேசிக் செட்டப். நம்ம HTTP வச்சிருக்கோம், போர்ட் நம்பர், HTTP மூலியமா ஒரு சர்வரை கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த சர்வர் சம் ரெஸ்பான்ஸை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ரெஸ்பான்ஸ் டாட் எண்டு அண்ட் சம் ஹெட்டர், ஒரு பிளைன் டெக்ஸ்ட், ஒரு ஸ்ட்ரிங்கை நான் வந்து ரெஸ்பான்ஸாக கொடுக்க போறேன் அப்படின்றத ஹெட்டர்ஸ்ல நான் கண்டென்ட் டைப் வந்து போட்டிருக்கேன். அண்ட் சர்வரை ஸ்டார்ட் பண்றதுக்காக இந்த லிசன் அப்படின்றத போட்டிருக்கேன். ஓகேவா? இதான் பேசிக் செட்டப். இப்போ இதை சேவ் பண்ணிட்டு நான் வந்து ரன் பண்ண போறேன். இந்த ஃபைலை ஜஸ்ட் நோடுன்னு கொடுத்து அந்த ஃபைல் நேம் கொடுத்தா போதும். ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா சர்வர் இஸ் ரன்னிங் அட் இந்த HTTP localhost 3000 அப்படின்னு வருதா. இப்போ இதை நான் அப்படியே போயிட்டு என்னோட ப்ரௌசர்ல ரன் பண்ணா எனக்கு இப்போ நான் கிளைண்ட்ல இருந்து ரெக்வஸ்ட் கொடுக்க போறேன். ப்ரௌசர் அப்படிங்கிறது கிளைண்ட், கரெக்டா? ஸோ லோக்கல் ஹோஸ்ட் 3000 இதை நான் ரன் பண்ணனா ப்ரௌசர்ல இருந்து சர்வருக்கு ஒரு ரெக்வஸ்ட் போக போகுது. ஸோ இந்த ஸ்லாஷ் ரூட்னு சொன்னல, இந்த ரூட்னா என்னன்னா லோக்கல் ஹோஸ்ட் 3000 அப்படின்றத யாராவது ஆக்சஸ் பண்ணாங்கன்னா என்ன ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும் அப்படின்றதுக்கான இது. ஸோ அப்போ நான் சர்வர்ல இருந்து, ஐ மீன் கிளைண்ட்ல இருந்து ஒரு ரெக்வஸ்ட் பண்ண போறேன் 3000 ரூட் ஆக்சஸா பண்ணுறதுக்காக. அப்போ சர்வர் என்ன பண்ணனா லிசன் பண்ணி இந்த அவுட்புட்டை எனக்கு என்னோட ப்ரௌசருக்கு ரெஸ்பான்ஸா கொடுத்து பிரிண்ட் பண்ணும். என்னோட ப்ரௌசர்ல அதை ரெண்டர் பண்ணும். ஓகேவா? ஸோ பார்க்கலாமா? லோக்கல் ஹோஸ்ட் 3000 நான் ஜஸ்ட் என்டர் பண்றேன். இங்க பாத்தீங்கன்னா வெல்கம் டு த ஹோம் பேஜ் அப்படிங்கிறது எனக்கு ரெஸ்பான்ஸா கிடைச்சிருச்சு. ஓகேவா? ஸோ விச் மீன்ஸ் சர்வர் இந்த ஸ்லாஷ்ல இருந்து ரூட்டு, அப்போ விச் மீன்ஸ் லோக்கல் ஹோஸ்ட் 3000 அதை நான் ட்ரிகர் பண்ண, ஐ மீன் நான் அதை ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்றேன். ஒரு ரெக்வஸ்டா நான் அனுப்புறேன் சர்வருக்கு, அதை சர்வர் லிசன் பண்ணுது. இதுக்கான ரெஸ்பான்ஸ் நம்ம கண்டிஷன் இங்க வச்சு இதுக்கான ரெஸ்பான்ஸ் இதுதான் அப்படின்னு நம்ம இங்க கொடுத்துருக்கோம், வெல்கம் டு த ஹோம் பேஜ் அப்படின்னு. ஸோ அதுக்கான ரெஸ்பான்ஸா நமக்கு இங்க அவுட்புட் வந்துருச்சு. ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள், இப்போ அந்த எரர், அந்த எல்ஸ் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, நான் இப்போ வேற ஒரு ரவுட்டை நான் ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்றேன்னு வச்சுக்கலாம்.
இப்போ அபவுட் அப்படின்னு ஒரு ரவுட். இப்போ இங்க பாத்தீங்கன்னா அபவுட்னு சொல்லிட்டு ஒரு ஒரு நம்ம ரவுட்டே இங்கே செட் பண்ணல. வெறும் ஸ்லாஷ் மட்டும் தான் செட் பண்ணிருப்போம். அபவுட்னு இல்லவே இல்லை. அப்படி ஒரு ரவுட்டே இல்லை, ஒரு யூஆர்எல்லே இல்லை. ஸோ அப்போ என்ன பண்ணா இஃப் கண்டிஷன் ஃபெயில் ஆகிடும். ஸோ இந்த எல்ஸ் ஒர்க் ஆகி நமக்கு இந்த பேஜ் நாட் ஃபவுண்ட் அப்படின்னு வந்துடும். ஸோ அதுதான் நமக்கு இங்கே அவுட்புட்டாக கொடுத்துருக்கு, பேஜ் நாட் ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ வெறும் ஸ்லாஷ் அதுதான் ரூட் ரவுட்டு. இந்த மாதிரி வெறும் ஸ்லாஷ் போட்டீங்க அப்படின்னா வெல்கம் டு த ஹோம் பேஜ் அப்படின்னு வரும். வேற ஏதாவது ஒரு ரவுட்டை அக்சஸ் பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு பேஜ் நாட் ஃபவுண்ட் அப்படின்னு வரும். ஸோ விச் மீன்ஸ் சர்வர் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. நமக்கு நம்ம கேட்குற ரெக்வஸ்ட்டுக்கு ரெஸ்பான்ஸும் பர்ஃபெக்டாக சென்ட் பண்ணுது. ஸோ இதில் வந்து ஒரு பேஸ் சர்வர் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கான கோடு இதுதான். ஸோ இது எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. அண்ட் மேபி அந்த பேஸ் கோடை சாட்ல கூட போடுறேன், யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஜஸ்ட் ஸோ இந்த கோல்டு யூஸ் கொடுத்தோன்னே ட்ரை பண்ணேன். ஸோ இப்போ வந்து ஒரு சர்வர் எப்படி கிரியேட் பண்ணுறது, அது எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணும் அப்படின்றது இப்போ பார்த்தாச்சு. அண்ட் இப்போ இதுல நம்ம நிறைய லாஜிக்ஸ்லாம் எழுதிக்கலாம், எப்படி வேணா லாஜிக் எழுதிக்கலாம். இப்போ இதுல இன்ட்ரெஸ்டிங்கா இன்னொரு பண்ணலாமா? இப்போ நம்ம வந்து ஒரு HTML ஃபைலே இந்த ரெண்டர் பண்ணலாமா? அது கொஞ்சம் பெரிய ப்ராசஸ், அது பண்ண முடியும் ஆக்சுவலி, அது பண்ணலாம். ஓகேவா? ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் சேவ், நமக்கு முதல்ல ஒரு HTML ஃபைல் வேணும். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்றேன், சிம்பிளா index.html அப்படின்னு போகிறோம். ஓகேவா? ஸோ இதில் பேசிக் index.html ஃபைலில் சும்மா டாக்குமெண்ட் இருக்கட்டும். தென் நீங்கள் வந்து ஒரு ஹெட்டர் டேக்ல வெல்கம் டு JS regular சும்மா ஒரு இண்டெக்ஸ் ஃபைல், அவ்வளோதான், ஒரு HTML ஃபைல். இப்போ இந்த HTML ஃபைலை இங்க இப்போ இந்த ரெஸ்பான்ஸ்ல நம்ம ஒரு பிளைன் டெக்ஸ்டா தானே அனுப்புறோம், ஒரு நார்மல் டெக்ஸ்டா தானே அனுப்பணும். இப்போ இதை நான் டெக்ஸ்டுக்கு பதிலா ஒரு HTML ஃபைல கூட என்னால் ரெஸ்பான்ஸா அனுப்ப முடியும். ஓகே, இப்போ அதை தான் பார்க்க போறோம். நான் ஒரு சாம்பிளுக்காக ஒரு HTML ஃபைல் கிரியேட் பண்ணியிருக்கேன். அண்ட் இப்போ அந்த ஃபைலை இந்த ரெஸ்பான்ஸ்க்குள்ள நான் இன்டகிரேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா நமக்கு இதுக்கு சில லைப்ரரிஸ் தேவைப்படுது. ஸோ அதெல்லாம் என்னென்னா சரி இதே மாதிரி ரெக்வயர் கொடுத்து நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ அதெல்லாம் என்ன அப்படின்னா ஃபைல், இது வந்து HTML அப்படிங்கிறது ஒரு ஃபைல், கரெக்டா? ஸோ அப்போ அந்த ஃபைலை ரீட் பண்ணுறதுக்கு FS அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைப்ரரி இருக்கு, அதை நம்ம யூஸ் பண்ணணும் ஃபைல் ரீடிங்காக. ஓகே, ஸோ நான் வந்து கான்ஸ்டன்ட் FS ஈக்குவல் டு ரெக்வயர் போட்டு FS. ஓகேவா? அண்ட் இந்த index.html பாத் என்ன அப்படின்றத நம்ம சொல்லணும். அதுக்காக அந்த பாத்தை ரீட் பண்றதுக்கு பாத் அப்படிங்கிறது நமக்கு தேவை. ஸோ அதையும் நம்ம இங்க ரெக்வயர்ல போட்டு வச்சுக்கணும், இனிஷியலைஸ் பண்ணி வச்சுக்கணும். இது ரெண்டும் நமக்கு தேவை. ஓகே, ஸோ ஒரு ஃபைலை ரீட் பண்ணணும், அதை பாத் கொடுத்து தான் பண்ண முடியும். ஸோ அதுக்காக அந்த பாத் கொடுத்து நம்ம பண்றோம். இப்போ இந்த ஸ்லாஷ் வந்தால் தானே நமக்கு இந்த ரெஸ்பான்ஸ்க்கு பதிலாக தான் நம்ம மாற்ற போறோம், கரெக்டா? ஸோ நான் இப்போ என்ன பண்றேன்னா ஜஸ்ட் ஆட் பண்ணிட்டு இங்க
நான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபைல் பாத் வந்து நம்ம செட் பண்ணணும். கான்ஸ்டன்ட் ஃபைல் பாத் ஈக்குவல் டு இந்த பாத், அதாவது அந்த பாத் அந்த கான்ஸ்டன்ட் டாட் ஜாயின் அப்படின்னு ஒரு மெத்தட். ஸோ இந்த மெத்தட் தான் வந்து நம்மளோட இண்டெக்ஸ் ஃபைல் எங்க இருக்க போகுது அப்படின்னு சொல்ல போகுது. ஓகேவா? ஸோ ஜாயின் கொடுத்து அண்டர்ஸ்கோர், அதாவது டபுள் அண்டர்ஸ்கோர் போடணும். டபுள் அண்டர்ஸ்கோர் டைரக்டரி நேம். டைரக்டரி நேம்னா நம்மளோட ஃபைல் நேம். ஓகே, ஸோ நம்மளோட டைரக்டரி நேம் என்ன அப்படின்னு நீங்க கொடுக்கணும். ஸோ டபுள் அண்டர்ஸ்கோர், சிங்கிள் அண்டர்ஸ்கோர் இல்லை, டபுள் அண்டர்ஸ்கோர் போட்டு நம்மளோட டைரக்டரி நேம் என்ன அப்படின்னு கொடுக்கணும். டைரக்டரி நேம் கொடுக்க போறோம், அதுக்காக டைரக்டரி நேம் யூஸ் பண்றேன். கமா கொடுத்து நம்மளோட ஃபைல் நேம். ஸோ என்னோட ஃபைல் நேம் index.html, அதனால நான் index.html யூஸ் பண்றேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஃபைல் பாத் ஃபர்ஸ்ட் செட் பண்ணணும். இப்போ அடுத்தது ஃபைல் பாத் செட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஃபைலை ரீட் பண்ணி தானே நம்மளால ரெஸ்பான்ஸ் கொடுக்க முடியும். இப்போ அதை ரீட் பண்றதுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எஃப்எஸ் யூஸ் பண்ணணும். ஃபைலை ரீட் பண்றதுக்கு எஃப்எஸ் டாட், நம்ம ஃபைலை ரீட் பண்ண போறதுனால ரீட் ஃபைல் அப்படின்ற ஒரு மெத்தட். அதுல என்ன பாத்துல யூஸ் பண்ண போறோம் அப்படின்றத நம்ம இங்க ஆல்ரெடி பாத் கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் பாத் இங்க போடணும். ஃபைல் பாத்து கமா ஒரு கால் பேக் ஃபங்க்ஷன். ஸோ அந்த கால் பேக் ஃபங்க்ஷன்ல தான் வந்து நம்மளோட டேட்டாவை எடுக்க போறோம். ஓகேவா? ஸோ ஒரு கால் பேக் எரர் அண்ட் தென் டேட்டா. இந்த எரர் வந்து எதுக்குன்னா, இன்கேஸ் அந்த ஃபைல் பாத் வந்து தப்பா இருக்கு, இல்லை அந்த ஃபைலை ரீட் பண்ண முடியலன்னா நம்ம சம்திங் நம்மளோட கிளைண்ட்டுக்கு சொல்லணும். இந்த ஃபைல் வந்து தப்பா இருக்கு, இல்லை உங்களால இந்த ஃபைலை ஆக்சஸ் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்லணும்ல. அதுக்காக தான் இந்த எரர். ஓகேவா? ஸோ நமக்கு ஃபைல் கிடைச்சிடுச்சுன்னா பரவாயில்ல, ஃபைல் கிடைக்கலன்னா எரர், நம்ம என்ன எரர்னு சொல்லணும்ல நம்மளோட கிளைண்ட்டுக்கு. ஸோ அதுக்காக தான் அந்த எரரை எப்பயுமே மெயின்டைன் பண்ணுவாங்க. ஓகே ஓகே ஸோ இப்போ எரர் வந்துச்சு அப்படின்னா என்ன பண்றது, இப்போ எரர் வரலன்னா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி நம்ம கோட் எழுதணும். ஸோ ஜஸ்ட் எரருக்கான ரெஸ்பான்ஸ் வந்து நம்ம 500 வைக்கலாம், இல்லை 404 நாட் ஃபவுண்ட் வைக்கலாம். ஸோ என்ன மாதிரி அந்த ரெஸ்பான்ஸ் கோட் என்ன வேணா இருக்கலாம். ஸோ நான் இப்போதைக்கு 500 வைக்கிறேன், அந்த ஃபைலை நம்மளால ரீட் பண்ண முடியல அப்படின்றதுக்காக. ஓகேவா? ஸோ அப்படி இருந்தால் ஜஸ்ட் ரிட்டர்ன் அனுப்பிடலாம். நம்ம ரிட்டர்ன் போயிடும், அவ்வளோதான். ஸோ எண்ட் ஆயிடும் இங்கேயே. ஸோ ஜஸ்ட் ரிட்டர்ன். இப்போ இன்கேஸ் நம்மளால ஃபைல் ரீட் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா நம்ம ரெஸ்பான்ஸை சென்ட் பண்ணணும். கரெக்டா? ஸோ ரெஸ்பான்ஸை செட் பண்றதுக்கு நம்ம என்னவா சென்ட் பண்ண போறோம், இங்க நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் பிளைன் டெக்ஸ்டா இங்க நம்ம வச்சிருந்தோம். கரெக்டா? டெக்ஸ்ட் ஃபைலா ஒரு டெக்ஸ்ட் தான் போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இங்க நம்ம அனுப்ப போறது ஒரு HTML ஃபைலு. கரெக்டா? ஸோ அப்போ நம்ம ஹெட்டரை செட் பண்ணோம் அந்த HTML ஃபைலுக்கு ஏற்ற மாதிரி. ரெஸ்பான்ஸ் டாட் செட் ஹெட்டர், அந்த கண்டென்ட் டைப் வந்து text/HTML. ஓகேவா? ஸோ text/plain போட்டால் அது வெறும் நார்மல் ஒரு டெக்ஸ்ட். HTML நான் HTML ஃபைலா நான் ரெஸ்பான்ஸ் கொடுக்க போறேன், என்னோட கண்டென்ட் டைப் HTML அப்படின்னு சொல்றதுக்காக இந்த text/HTML. அடுத்தது ஜஸ்ட் நான் ரெஸ்பான்ஸ் டாட் எண்டுன்னு கொடுத்து என்னோட டேட்டாவை நான் அனுப்பிடுவேன். அந்த ஃபைலை ரீட் பண்ணி எனக்கு என்ன டேட்டா கிடைக்குதோ, அது இந்த index.html ஃபைல்ல என்ன இருக்கோ அதை அப்படியே நான் என்னோட ரெஸ்பான்ஸா அனுப்ப போறேன். ஓகே, ஸோ அவ்வளோதான். இப்போ எப்பயும் போல இங்க சர்வர் ரன் ஆகிட்டு இருக்கு. சேவ் பண்ணணும். இங்கே ஒரு விஷயம், சர்வர்ல நம்ம ஜஸ்ட் சேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே போய் ப்ரௌசர்ல பார்த்தா அங்க ரிஃப்ளெக்ட் ஆகாது. ஓகேவா? ஸோ எவ்ரி டைம் நீங்க சேஞ்சஸ் எத்தனை டைம் சேஞ்சஸ் பண்ணாலும் ஒரு டைம் சேஞ்சஸ் பண்ணிட்டு சேவ் பண்ணிட்டீங்கன்னா சர்வரை கட் பண்ணி மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக தான் ரன் பண்ணணும். இல்லைன்னா சர்வர் அந்த நியூ கோடை எடுத்துக்காது, பழைய கோடு தான் ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ நான் இப்போ கட் பண்ணிட்டு என்னோட சர்வரை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 3000ல ரன் ஆகிட்டு இருக்கு. நான் இப்போ போயிட்டு லோக்கல் ஹோஸ்ட் 3000 அப்படின்றத ட்ரிகர் ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்றேன் அப்படின்னா எனக்கு இந்த இண்டெக்ஸ் ஃபைல் வந்து வரணும். index.html ஃபைல் அங்கே ரன் ஆகும். ஸோ லெட்ஸ் ட்ரை. வந்துருச்சா? ஸோ வெல்கம் டு Node.js அண்ட் ரூரல் யூத். என்னோட HTML ஃபைல் இங்கே ரன் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இந்த ஃபைல்குள்ள என்ன வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். பட் நான் ஜஸ்ட் ஒரு 2 கண்டென்ட் வச்சிருக்கேன், அவ்வளோதான். நீங்க எந்த HTML ஃபைல் வேணாலும் நீங்க ரெண்டர் பண்ண ட்ரை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஒரு ரெஸ்பான்ஸ்ல நம்மளால HTML ஃபைலும் சென்ட் பண்ண முடியும்.
அதுக்கு இந்த கோட். ஓகே, ஸோ நான் மேபி இதையும் சென்ட் பண்ணுறேன். பண்ணிக்கோங்க, இது இந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆகும். நோட் டாட் ஃபைல் நேம் கொடுத்தா இங்க நோடு டாட் ஃபைல் நேம் கொடுக்கக்கூடாது, நோடு ஸ்பேஸ் ஃபைல் நேம் கொடுக்கணும். உங்களுக்கு மேபி இந்த இடத்துல இந்த டாட் வரதுனால கன்ஃபியூஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அந்த டாட் வந்து ஒன்றும் இல்லை, நீங்க இப்போ வெறும் நோடு ஸ்பேஸ் சர்வர் டாட் ஜேஎஸ் இப்படி கொடுத்தா ரன் ஆகும். இந்த டாட் ஸ்லாஷுங்கிறது எதுக்கு வருதுன்னா இந்த ஓவரால் ஃபைல் பார்த்து அங்கே ரெஃபர் பண்ணும். அதாவது நீங்க சர்வர் டாட் ஜேஎஸ்ன்னு கொடுத்து டேப்பை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா அந்த மாதிரி வரும், டேப் பட்டனை ப்ரெஸ் பண்ணா. பட் இல்லை அப்படின்னா நீங்க டைரக்டாவே இப்போ இந்த ஃபோல்டர் நோட் ஜேஎஸ் ஃபோல்டருக்குள்ளதான் சர்வர் டாட் ஜேஎஸ் இருக்கு அப்படின்னா ஜஸ்ட் நோடு ஸ்பேஸ் சர்வர் டாட் ஜேஎஸ்ன்னு கொடுத்தா ரன் ஆகும். ஓகேவா? அப்படி ட்ரை பண்ணுங்க, ரன் ஆகுதான்னு செக் பண்ணுங்க. ஓகே, ஸோ ஒரு HTML ஃபைல் அண்ட் தென் கிளைண்ட் டெக்ஸ்ட் நம்மளால வந்து ஒரு ரெஸ்பான்ஸா சர்வர்ல இருந்து கிளைண்ட்டுக்கு நம்மளால சென்ட் பண்ண முடியும். ஸோ அது பண்றதுக்கு இதுதான் ஓகேங்களா? ஓகே, ஸோ யாராவது பேரலா ட்ரை பண்ணீங்களா? யாருக்காவது வந்துச்சா? அண்ட் ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? ரம்யா உங்களுக்கு வந்துருச்சா? சார் ரன் ஆயிடுச்சு சார். ஓகே ஓகே குட். மற்றவங்களுக்குலாம் ரன் ஆச்சா? மற்றவங்களாம் ட்ரை பண்ணீங்களா? ஓகே, ஸோ நம்ம மகாலட்சுமி உங்களோட வாய்ஸ் பிரேக் ஆகுது, என்ன பேசுறீங்கன்னு எனக்கு கிளியரா இல்லை. அகைன் பிரேக்கிங். மேபி நம்ம இன்னைக்கான கிளாஸை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் இதோட. பட் உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் நீங்கள் இப்போ